அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். காலை பொழுதில் ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். எனவே ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாளை சிறப்பாக நாம் நம்முடைய தாய் திரு அவையானது நினைவு கூறுகின்றது. அதிலும் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னை மரியாள், தூய கன்னி மரியாள் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்ட நாள். இந்த அரசியாக உயர்த்தப்பட்ட நாளானது 1956 இந்த விழா கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம், கொண்டாடப்படுகிறது. இது நம்மளுடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்களின் மூலமாக பிரகடனம் செய்யப்பட்ட விழா. அப்படி என்றால் குடும்பத்தாரை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா? 1956க்கு முன்பு இந்த விழா இல்லையா, அல்ல அன்னை மரியாளுக்கு உரிய மரியாதை இல்லையா என்று அப்படி கேட்பது தவறானது. துவக்கத்திலிருந்தே இந்த விழாவானது எல்லா இடங்களிலுமே கொண்டாடப்பட்டது. ஆனால் அறிவுபூர்வமாக திட்டவட்டமாக இந்த நாளிலிருந்து இது சிறப்பாக கொண்டாடப்பட ஒரு பிரகடனம் செய்யப்பட்ட வருஷம்தான் இந்த 1956 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, உலகத்தில் பெண் தெய்வங்கள் வழிபாடானது, மரியாதையானது உலகத்தில் எல்லா இடங்களிலுமே இருக்கின்றது. நம்மளுடைய இந்தியாவிலும் பெண் தெய்வங்கள் மக்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரோமையர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கின்றோம், துவக்க காலத்தில் இயேசுநாதர் காலத்திலேயே ஒரு சில பெண் தெய்வங்கள் வழிபாடு. ஆனால் அதற்கு முன்பே எகிப்தியர்கள் இந்த பெண் தெய்வங்கள் பேர் தெரியாமலேயே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ரோமை அரசாங்கமானது சிபில் என்ற பெண் தெய்வமும், எபேஸ் நகரத்து மக்கள் டயானா என்ற பெண் தெய்வத்தையும், கிரேக்க மக்கள் டெமெட்டார் என்ற பெண் தெய்வத்தையும், எகிப்தியர்கள் ஐசிஸ் என்ற பெண் தெய்வத்தையும் வழிபட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் இதற்கு முன்பே எல்லா இடங்களிலுமே இருக்கின்றார். அதில் ஒன்று எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், இதோ மோய்சனுக்கு இறைவன் அந்த முட்செடியில் காட்சி கொடுத்த பொழுது முட்செடியானது தீ பற்றி எரிந்தது, ஆனால் சாம்பலாகவில்லை, செடிக்கு சேதாரம் இல்லை. இதை எதற்கு அவர் சொல்லுகிறார்கள் என்றால், அன்னை மரியாள் தாய்மையடைந்து குழந்தையை பெற்றெடுத்தாள். அவருடைய கற்புக்கோ அவருடைய தாய்மைக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எனவே எகிப்து நாட்டிலேயே அன்னை மரியாள் அந்த செடியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார், கடவுள் வெளிப்படுத்தினார் என்று எகிப்தியர்கள் இன்றைக்கும் அதை நம்புகிறார்கள். மரியாளுக்கு உரிய மரியாதையை செலுத்துகிறார்கள். ரோமை அரசாங்கம் அந்த மக்கள் இன்னும் அதிகமாக மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்னென்ன காரணத்திற்காக என்று அவர்கள் அதை பட்டியல் போடுகிறார்கள். ஒன்று, அன்னை மரியாளுடைய ஜெப வாழ்வு, அன்னை மரியாளுடைய பக்தி, அன்னை மரியாளுடைய தியாகம், அன்னை மரியாளுடைய அந்த உதவி செய்வது, பணிகளை செய்வது. அப்படி பார்க்கின்ற பொழுது இதோ கடவுள் மரியாளை தேர்ந்தெடுத்ததனால் உம்முடைய பணிக்கு நீங்கள் இதோ இந்த ரட்சிப்பு பணியை வானக தந்தை செய்கிறார், அதற்கு மகன் தேவைப்படுகிறது, அந்த மகனை நான் பெற்று கொடுக்கிறேன் என்று முன்னுக்கு வந்தது அவருடைய தியாகம். கல்யாணம் ஆகுவதற்கு முன்பே இதோ அவர்
கர்ப்பமாக போகிறார் என்று தெரிந்தும் அதனுடைய இழிவுகள் என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் அது வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் என்று முன்னுக்கு வந்தது அவருடைய வீரத்தினுடைய அடையாளமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் தியாகமும் இன்னும் சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்றார். இதோ குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தியவுடன் சைமன் சொல்லுவார், உன்னுடைய இருதயத்தை வாளானது ஊடுருவும் என்று. ஆனால் அந்த நாளிலிருந்து இயேசுவினுடைய இறப்பு நாள் வரைக்கும் அன்னை மரியாள் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாகவே இருக்கின்றார். திருத்தூதர்களுக்கும் அவர் ஒரு சாட்சியாகவே அன்னையாக இருக்கிறார். இந்த பண்புகளின் மூலமாக அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருத்தந்தை எப்ரேம் அவர்கள் சொல்லுவார், விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றா அரசியே என்று. புனித ஜெர்மானுசு சொல்லுவார், மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே, ஒவ்வொரு படைப்பின் பேரரசியே என்று. எனவே அன்னை மரியாள் எல்லா மக்களுக்கும், அவரை வணங்குகிறவர்களுக்கு, வணங்காதவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, ரோமை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இதோ அவர்கள் புராட்டஸ்டண்டாக இருந்தாலும் சரி, பிரிந்து போன எல்லோருக்குமே அவர் அரசியாக இருக்கிறார். ஏனென்றால் நம்மளுடைய வழக்கத்தில் நாம் சொல்லுவோம், இதோ நாரும் பூவும், பூவோடு சேருகிற நார் மணப்பது போல இயேசுவோடு யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் என்று. எனவே ஒரு சாதாரண நார்வை போல இருந்த மாதா இதோ பூவை போன்ற இருக்கிற இயேசுவையே பெற்றெடுத்தார். அப்ப இயேசுவுக்கு எப்பொழுதெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, நம்மளுடைய திருவெளிப்பாட்டு புத்தகம் The Book of Revelation, அதுல 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்ப்போம், இதோ வானத்தில் ஒரு பெண்ணானவள் தோன்றினாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவை காலடியில் வைத்திருந்தாள், அந்த நிலவின் மேல் நிற்கின்றாள், தலையிலோ 12 விண்மீன்கள் முடிசூட்டப்பட்டவளாக காணப்பட்டாள் என்று. எனவே இதை பார்க்கின்ற பொழுது நிலவின் மீது அவள் நிற்கின்றாள். நிலவானது காலடியில் இருக்கிறது. நிலாவை வைத்துதான் இன்றைக்கு காலங்கள், இந்த லூமினர் காலண்டர் கூட சொல்லுகிறோம், அமாவாசை வருகிறது, பௌர்ணமி வருகிறது, பிறை தெரிந்தவுடன் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. நிறைய எல்லா மதங்களிலுமே இந்த பிறையை வைத்து, அமாவாசை வைத்து, பௌர்ணமி வைத்து காலங்களை நாம் கணக்கு போடுகின்றோம். இந்த தேய்பிறை வளர்பிறை என்று நாம் சொல்லுகின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், அன்னை மரியாள் எல்லா காலங்களையும் கடந்தவர், அந்த காலத்திற்கு மேல நிற்கின்றாள் என்றால் கடந்தவள், அதற்கு அவர் உட்பட்டவள் அல்ல, காலங்கள் இவருக்கு உட்பட்டதாக அவருடைய அடியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக விண்மீனை அவர் தலையில் வைத்திருக்கிறார். விண்மீன்கள் வழிகாட்டக்கூடியது, அரசர்களுக்கு அது வழிகாட்டியது. எனவே நாமும் விண்மீன்கள், எண்ண முடியாத விண்மீன்களை பார்க்கின்றோம். எனவே அன்னை மரியாளும் என் கணக்கில் அடங்காத மக்களுக்கு அவர் தாயாக இருக்கின்றார். அடுத்தது, இதோ மகன், என்னுடைய மகனிடத்தில் செல்லுங்கள், உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கானா ஒரு கல்யாணத்தில் சுட்டி காட்டினார், வழிகாட்டினார். இயேசுவை இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு விண்மீனாக, ராஜாமார்களுக்கு தோன்றிய விண்மீனாக இந்த மாதா நம்முடைய தாயானவர் இருக்கின்றார். அடுத்தது, கதிரவனை அவர் ஆடையாக அணிந்திருந்தார். கதிரவனை நாம் படிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் தொகுப்பு நூல் புத்தகத்தில், பகலை ஆள்வதற்கு ஒரு பெரிய ஒளியை உண்டாக்கினார் என்று. எனவே அவர் ஆடையாகவே கதிரவனை அவர் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அனைவருக்கும் ஒரு ஒளி காட்டியாக இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி என்று. அந்த ஒளியைவே இவர் ஆடையாக அணிந்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்கள், இப்பேற்பட்ட மாதாவை நாம் தாயாக கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு பெண்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது மாதாவாக பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் ஒவ்வொரு பெண்களும் மாதாவை போல இருக்க வேண்டும். தியாகம், பக்தி, வீர செயல்கள், சாட்சிய வாழ்வு, இது குடும்பங்களில் இருந்ததென்றால் அந்த குடும்பத்தில் உள்ள கணவன், அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரன் சகோதரிமார்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவார்கள். எனவே நாம் ஒரு நாராக இருந்து மாதாவோடு நாம் இணைய வேண்டும். இணைந்தோம் என்றால் வாழ்க்கை நமக்கு உயரும். அதை விட்டுட்டு பெண்களுக்குரிய, மாதாவுக்குரிய அந்த பண்புகளிலிருந்து நாம் விலகி வந்தோம் என்றால் சாத்தானுக்குரிய இடத்திற்கு நாம் செல்லுவோம். சாத்தானை இதோ மாதா மிதித்து கொண்டிருக்கிறார். எனவே நம்மையும் ஒரு நாள் மிதிக்க தோன்றும். எனவே நல்ல காரியங்களை செய்வோம், மாதாவுடைய மக்களாக இருப்போம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்கு உரிய மாட்சிமை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம். காரூரில் நடந்து வந்த மக்களை பேருளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்று போல தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் இப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதலாம் அதிகாரம் இறைவசனங்கள் 26 துவங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையால் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரிடம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடனெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விடகமும் மண்டகமும் மாட்சியால் நிறைந்தவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவாலும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய சருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விடைகள் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதோ நம்மளுடைய ஆண்டவர் இயேசுனுடைய மரண சமயத்தில் தாயை நமக்கு தாயாக தந்திருக்கின்றார். எனவே தாயினுடைய பரிந்துரையானது எப்பொழுதும் இருக்கிறது. விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டவளாக அவர் இருக்கின்றார். எனவே இந்த கொரோனா தொற்று நோயும் அடக்கக்கூடிய சக்தியும் ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் உண்டு. எனவே நாம் உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்த்தப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, வேறு இல்லத்தில் எழுந்தெழுத நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. பிரியமானவர்களே, நம்மளுடைய நற்கருணை நாதர் நம்முடைய ஆன்மாவை நிரப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறுவோம்.
இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சபமும் இயங்க இளைஞர்களை கொலையாக வழங்கினார்கள் என்று கூறுகின்றோம். அவர்களை கற்றுக்கொள்வதற்கு தூய ஆவியாரை மேற்கொள்வதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்களை சூழல் குழுவிலும் உடன்பாடுகளிலும் வளரச் செய்துள்ளோம். உடன்படிக்கும் மோதல்களை வழிநடத்தலில் மண்சார பண்பாட்டு வேலைகளை நிகழ்த்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்துள்ளோம். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடக்கூடாமல் ஆற்றல் ஆளுமையை உருவாக்க செய்துள்ளோம். எம்மீன் ஊடகங்களை பொருட்களுடன் கையாண்டு அச்சதி பணிக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாலும் சாதிமத வேறுபாடுகளை பாலின பாகுபாடுகளை அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியுள்ளோம். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடு கொண்டு அனைத்தலை தெரிந்து தெரிந்து கொள்வதுள்ளோம். இவ்வாறு சூழ்நிலையில் ஆற்றோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல செய்துள்ளோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவை நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. மாதாவுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுள் நம்மோடு. நன்றி.